வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் 7.5 பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேட்டாங்க. முதல்ல வந்து 7.5னா என்ன, அது யார் யார் அப்ளை பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். 7.5னா 6 முதல் 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கணும். புரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கவர்மெண்ட் உதவி பெறும் கல்லூரி பள்ளி கிடையாது, பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து 6ல இருந்து 12 வரை படிச்ச பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உள் ஒதுக்கீடு 7.5% வந்து கொடுக்கறாங்க. 7.5% வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு குரூப்ல வந்து 60 சீட் இருக்கும், கவுன்சிலிங்ல ஒரு 39 சீட் வரும். அதுல வந்து 7.5 ஓசியில வந்து 7.5 கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிரான்ச்சுக்கு 3 சீட்டு. புரியுதா? ஒரு பிரான்ச்சுக்கு வந்து 3 சீட்டு. அதே காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 4 செக்ஷன் இருந்துச்சுன்னா 12 சீட்டு. அது வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சிம்பிளா சொன்னோம்னா வந்து ஒவ்வொரு பிரான்ச்லயும் வந்து 3 சீட் இருக்கும். அது மேபி எனி கம்யூனிட்டியில வந்து உட்காரலாம். சோ அதனால வந்து சார் இப்ப வந்து நாங்க 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க வந்து 7.5ல மட்டும்தான் எடுக்க முடியுமா, இல்ல வந்து ஜெனரல்லையும் எடுக்கலாமான்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கு. 7.5ல இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு 2 கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங் ஒண்ணுதான், ஆனா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். ஜெனரல் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒரு காலம் இருக்கும், அதுக்கு கீழே 7.5 ஃபில்லிங், சாய்ஸ் ஃபில்லிங் 2 இருக்கும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்க கம்யூனிட்டிக்கு என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லா வந்து ஜெனரல்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 7.5, அது கீழே வந்து 7.5 கவர்மெண்ட் சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம். நீங்க ரெண்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம். இதுலயும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம், அதுலயும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ், இதுலயும் வந்து எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜெனரலையும் எனக்கு இந்த காலேஜ் வேணும் கண்டுபிடிச்சலாம். இப்ப மொத்தத்துல நீங்க 2 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுனால இதுலயும் வந்து ஒரு சீட் அலாட்மெண்ட் கையில எடுத்திருந்திருப்பீங்க, ஜெனரல்லையும் நீங்க அலாட்மெண்ட் எடுத்திருந்திருப்பீங்க. ரெண்டுமே கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க யோசிச்சுட்டு நீங்க எந்த காலேஜ்ல போய் சேர்றீங்களோ, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் கையில வந்த பிறகு 5 நாளுக்குள்ள போய் வந்து நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். நீங்க 7.5 கிடைத்த காலேஜ்லயே போய் சேரலாம், இல்ல ஜெனரல்ல எடுத்த காலேஜ்லயே போய் சேரலாம். மேபி ஒரே காலேஜ்ல 2 எடுத்தாலும் நீங்க எது கொடுத்து அங்க சைன் பண்றீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர், நீங்க எடுக்க போற சீட்டு. சார் 7.5க்கும் மத்த இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, 7.5ல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் இல்லன்னா பஸ்ஸுக்கு வந்துட்டு போறது எல்லாமே ஃப்ரீ. எந்த ஒரு காலேஜுமே மேக்சிமம் வாங்கக்கூடாது, வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காலேஜ்னா வந்து நீங்க ஒரு தடவை வந்து கேட்டுக்கோங்க. நீங்க அந்த சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி நான் 7.5ல எடுத்திருக்கேன், நீங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எதுவுமே வாங்க மாட்டீங்களா, அதுக்கப்புறம் வாங்குவீங்களான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் வந்து அது ஃபாலோ பண்றாங்க இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் 1க்கு 2 தடவை நீங்க காலேஜ் ரெண்டுமே கையில வந்த பிறகு இந்த காலேஜை நீங்க அப்ரூவ் பண்ணுவீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அந்த காலேஜுக்கு போன் பண்ணி சார் இந்த உங்க காலேஜ்ல நான் சேர போறேன், 7.5ல எடுத்திருக்கேன், எல்லாமே ஃப்ரீன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அது 1க்கு 2 தடவை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த பிறகு வந்து நீங்க கஷ்டப்படாதீங்க. ஆனா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து அந்த காலேஜ் மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது என் சிரிப்புக்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அதனால சேர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை நீங்க நல்லபடியா விசாரிச்சுக்கோங்க. ரைட்? ஜெனரல்லையும் நீங்க வந்து இது எடுக்கலாம். சார் இதுல எதுனா உங்களால சார் 7.5ல சேர்ந்து என்னால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 7.5ல எந்த பிரான்ச் கிடைச்சாலும் எடுங்க. எல்லாமே ஃப்ரீ தானே, எந்த பிரான்ச் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. 7.5 கோட்டாவை மெயினா யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் ஜெனரல்லையும் நீங்க சாய்ஸ் பண்ணலாம் சொல்றீங்க, அதுலயும் நான் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டேன், நான் அதுல போய் ஜாயின் பண்ணலாம்னா, அதுல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து முதல் பட்டதாரியா சலுகை இருந்தா அந்த முதல் பட்டதாரி சலுகை இருக்கும், இல்ல எஸ்சி எஸ்டி பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்னா அந்த சலுகை வரும். அதனால வந்து நீங்க என்ன வேணும், உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல், என்னோட வீடியோல நான் திருப்பி சொல்றது, உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல்ல வந்து பேஸ் பண்ணி
அதை சூஸ் பண்ணுங்க. சார் வேற என்ன சார் டிப்ஸ் நீங்க 7.5 பிள்ளைகளுக்கு சொல்றீங்கன்னா, 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்க கிடைச்சாலும் எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தானே, டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய போடும்போது எந்த காலேஜ் கிடைக்குதோ, எந்த குரூப் கிடைக்குதோ, நீங்க வந்து இந்த குரூப் தான் படிப்பேன்னு அடம் பிடிக்காம எது கிடைச்சாலும் நீங்க எடுத்துருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நார்மல்ல எடுத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், ஃபீஸ் பே பண்ணணும். சோ அதனால வந்து எக்கனாமிக் லெவல் பாத்துக்கோங்க. அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் 7.5 கொடுங்க, 7.5 கொடுங்க. இல்ல சார் நான் வந்து ஜெனரல்லையும் என்னால ஃபீஸ் கட்ட முடியுமானா அப் டு யூ. புரியுதா? உங்களுடைய முடிவு தான். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரெண்டுலையும் எடுங்க, ரெண்டுலையும் காலேஜ் எடுங்க. காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்த பிறகு 5 நாளுக்குள்ள நீங்க சேர்றதுக்குள்ள நீங்க நிறைய யோசிச்சுட்டு எது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேருங்க. நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றது, எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கும்போது எந்த குரூப் படிச்சா என்ன, ஏன்னா வந்து மிச்சம் வந்து உங்களுடைய காசை வந்து உங்களுடைய ஸ்கில்லுக்கு டெவலப் பண்ணுங்க. இன்னொரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு. சார் நான் 10வது வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், +1 +2 வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சனாலும் உங்களுக்கு வராது. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க 6 to 12 வரை ஃபுல்லாவே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். ஸ்கூல் மாறி இருக்கலாம். சார் நான் 6 to 8 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, 9, 10 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, 11, 12 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க ஸ்கூல் வந்து எத்தனை மாறி இருக்கலாம். அந்த 6 to 12 ஃபுல்லாவே நீங்க வந்து கவர்மெண்ட்ல தான் போயிருந்திருக்கணும். இல்ல சார் நான் 6 to 10 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், இல்ல +1 +2 எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன், இல்ல மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன், வராது. அடுத்தது வந்து சார் நான் 6 to 10 வந்து கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சேன், ஆனா வந்து 11, 12 நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் படிச்சேன், நான் கடைசியா படிச்ச +1 +2 கவர்மெண்ட் ஸ்கூல்னாலும் வராது. கவர்மெண்ட் சொன்னது என்னன்னா 6 to 12 ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். இன்னும் நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் என்னன்னா, சார் இது வந்து நாங்க வந்து ஒரு காலேஜ் எடுத்துட்டு அதே ஃபீஸ்ல தான் வந்து நீங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வாங்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. 100% வந்து வாங்க கூடாது. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து உங்க சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் சிரிச்சேன்ல. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 1க்கு 4 தடவை அந்த காலேஜ்ல நேர்ல போய், ஏன்னா இந்த அலாட்மெண்ட் எடுத்துட்டு 7.5 அலாட்மெண்ட் அந்த காலேஜுக்கு போங்க. சார் உங்க காலேஜ் நான் எடுத்துட்டேன், கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஃபீஸ் வாங்க மாட்டேங்க, மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. மேபி ஒரு மினிமம் சார்ஜஸ், ஏன்னா உங்க டெவலப்மெண்ட் ஃபீஸ்க்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் கேட்டாங்கன்னா உங்க அஃபோர்டபுள் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா வாங்க கூடாது. அதே மாதிரி சார் எனக்கு 7.5ல வந்து நான் எதிர்பார்த்த காலேஜ் குரூப் கிடைக்கல, ஆனா ஜெனரல்ல வந்து நான் எதிர்பார்த்த காலேஜ் குரூப் வந்திருக்கு சார், நான் எதுல சார் போய் சேரணும்? அது எல்லாம் உங்க முடிவு தான்ப்பா. நான் என்னுடைய முடிவு எதுவுமே கிடையாது. சார் நல்ல காலேஜ்ல நல்ல குரூப்ல வந்து என்னால கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிட முடியும், ஏன்னா முதல் பட்டதாரி இருக்கேன், அதுக்கான சலுகைகள் இருக்கும். அது போக பேங்க் லோன் கட்டியாவது நான் நல்ல காலேஜ்ல படிப்பேன், உங்களால நம்பிக்கை இருந்து உங்க பேரண்ட்ஸ்னால கட்ட முடியும்னா நீங்க இந்த சாய்ஸ்க்கு வாங்க. சார் நான் வந்து எதுவுமே என்னால எக்கனாமிக்கல் இல்லவே இல்லைன்னா 7.5 எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சார் நான் பேங்க் லோன் வாங்கணும் எப்படி சார், அந்த வழிமுறை என்னன்னா, அதுக்கான வீடியோ வந்து நீங்க முதல்ல வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து ஆல் சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வந்து ஒரே இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாசா தான் இருக்கும். ஏதாவது வந்து சொசைட்டிக்கு தேவைப்படுற வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அதுல போய் பாத்தீங்கன்னா பேங்க் லோனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, இன்னொன்னு வந்து பேங்க் லோன்ல வந்து எப்படி அப்ளை பண்ண அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. அது போக வந்து பேங்க் லோனுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னா 60% மார்க், பிசி, ஓசி, எம்பிசி, டிஎன்சி, முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாத்தோட எலிஜிபிலிட்டி மார்க் 60% இருக்கணும். ஜெனரல் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க 3 பேத்துக்கும் 50% இருந்தா போதும். சார் பேங்க் லோன் உறுதியா கொடுத்துருவாங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. அவங்க என்னென்ன கிரிட்டீரியா மெயினா பாப்பாங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா சிபில் ஸ்கோர் பாப்பாங்க. மற்றபடி ஒரு பெரிய லெவல்ல பார்க்க மாட்டாங்க. 10th +2 கூட உங்களுடைய பெர்சன்டேஜ் மினிமம் 60 சொன்னேன்ல, 60, எஸ்சி எஸ்டினா 15 சொல்லிக்கிறேங்க. இந்த 2 எலிஜிபிலிட்டி தான் மெயினா பாப்பாங்க. இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஆனா
நான் சஜஸ்ட் பண்றது 7.5ல வந்து நீங்க எந்த பிரான்ச் எடுத்து படிச்சு நல்ல காலேஜ்ல சேருங்க. அதுதான் என்னுடைய சஜஷன்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்.